எப்படி தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமா வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்திருக்கு. அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஆமா ஆமா, அந்த செல்வநாயகத்துக்கு அவனுக்கா, அவன் நம்மளெல்லாம் ஏமாத்தி நம்ம மன உடைச்சலை கொடுமைப்படுத்தினதுக்கு அவனுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டம் இடும். 5 வருஷம் சிறை தண்டனையும் கொடுத்திருக்காங்க. அடுத்த தீர்ப்பு வரப்போகுது. அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சாலும் கிடைக்கும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். பாவம், அவங்க 2 பேரும் சேர்த்து அந்த மாணிக்கமும் தண்டனை அடைக்க போறோம்னு நினைக்கிறப்பதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன பாலு, அப்பாவை கார் ஏற்றி கொண்டவனாலேயே இறக்கப்படுறீங்க? நீங்க பேசுறது தப்பு. அவன் நம்ம கிட்ட உண்மையை சொல்லலினா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அவன் வெறும் அம்பை எய்தது ராகவனும் அவங்க அப்ப செல்வநாயகமும் தான். அவன் தப்பு தெரிஞ்சுக்கிட்டா. அதனால அவனை மன்னிக்கிறது தான் மனிதாபிமானம். மன்னிச்சு விட்டுருவோம். எனக்கு என்னமோ வக்கீல் சார் சொல்றதும் சரியாத்தான் படுது. ஏன்னா எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் ஒரு திருந்தருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது நல்லது தானே? கண்டிப்பா. கல்லுக்குள் ஈரம், கல்லஞ்சிக்காரங்கிட்டே ஒரு கனிவு இருக்கு. அதனாலதான் மாணிக்கத்துக்காக நான் தற்செயலாம் நடந்ததுன்னு போராடினேன். எப்படியோ ஒரு 6 மாசம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்துருவாப்புல. சரி, நீங்க நாளைக்கே மில் நிர்வாகத்தை பொறுப்பேற்றுக்குங்க. சரி, நீங்க கிளம்புங்க. நான் எல்லா தீர்ப்பையெல்லாம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு சேர்ந்துடுறேன். நான் போயிட்டு வரட்டுங்களா? சரிங்க, ரொம்ப நன்றி. என்னைக்கு நீதி வெல்லும். அப்பனா அந்த மில்லோட பேர் பலகை எடுத்துட்டு லட்சுமி அம்மா நூற்பாலைன்னு பேரை மாத்துங்க. ஆமா, எனக்கு இருக்கிறது ஒரே மக. என் மகளுக்கு வரப்போற மாப்பிள்ளை பேர்ல தான் அந்த மில்லு நிர்வாகம் நடக்கணும். மாப்பிள்ளை எப்ப வர்றது, இவங்க போர்டு எப்ப மாத்துறது, அதெல்லாம் அம்மா முதலையே முடிவு பண்ணிருப்பாங்க. வசந்தி சொல்றதும் சரிதான். என் பொண்ணு என்ன பேசுறதே தெரியல. வள்ளி சொல்றதும் சரிதான். என் பொண்ணு கடைசி வரை கண் கலங்காம மில்லு நிர்வாகத்தையும் காப்பாத்துறதுக்கு, தொழிலாளர்கள் உணர்வுகளை புரிஞ்சு நடத்துறதுக்கு வாழ விட வேற யாரு இருக்கா? அம்மா, என்ன சொல்றீங்க? நான் உங்க மில்லில் வேலை செய்யற சாதாரண தொழிலாளிமா. என்ன போய் நானும் இத்தனை வருஷம் தொழிலாளியோட பொண்டாட்டியா தான் இருந்த பாலு. 20 வருஷமா தொழிலாளியோட பொண்டாட்டியா இருக்க முடியுதா? உங்களோட கஷ்டத்தெல்லாம் நான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கு அந்த மாணிக்க விநாயகத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்னமா சொல்றீங்க? ஆமாம்மா, பட்டப்படிப்பு படிச்சு பகிட்டா நான் இருந்தவளுக்கு ஒரு கூலிக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த கூலிக்கார கஷ்டத்தெல்லாம் எனக்கு புரிய வச்சாருல்ல, அப்ப அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். வசந்தி, உங்க அம்மா பாலுவ மருமகனாவே ஆக்கிட்டாங்க. இந்த புருஷனை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பழ நழுவி பால்ல விழுந்து அது நழுவி வாயில விழுந்த மாதிரி அம்மா இப்பதான் மருமகன்னு சொன்னாங்க. ஆனா நான் எப்பயோ அவரை என் மனசுக்குள்ள புருஷனாக்கிட்டேன். அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறப்ப சந்தோஷமா இருக்குமா? ஆனா எனக்கு இந்த முதலாளி பதவியெல்லாம் வேண்டாம்மா. நான் இந்த தொழிலாளியே வந்துட்டு போறேம்மா. மாமியார் உங்களுக்கு முதலாளி, நீங்க மருமக தொழிலாளியா? அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா அம்மா பேசுறத கேட்டுட்டு முதலாளின்னு பேர் வாங்கிக்கோங்க. அப்படியா? அப்ப சரி முதலாளி அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களே? கோவிக்காத அளவுக்கு கேட்டா கோச்சிக்க மாட்டேன். என்ன கேக்குறேன்? அம்மா, இந்த மில்லு எனக்கு மட்டும் சொந்தமா இருக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. இந்த மில்ல நம்ம தொழிலாளிகள் எல்லாத்துக்கும் சொந்தமாக்கி கொடுங்க. எல்லாரும் உழைக்கட்டும், எல்லாரும் அந்த பலன் அனுபவிக்கட்டும், எல்லாருக்கும் இந்த மில்லு சொந்தமாகட்டும். நீங்க அப்படி ஒத்துக்கிட்டா நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன். பாலு சொன்னா சரியாதான் இருக்கும். இந்த தொழிலாளிகளாலதான் இந்த மில்லே உருவாச்சு. எல்லாத்துக்குமே சொந்தமாக்கிட்டாரு. சரியா உழைச்சு சரியான பகுவழிச்சு
அதை சரியா பண்ணி சமமா எடுங்க. உங்க எல்லாத்துக்கும் சொந்தமாக்கி தரேன். உங்கள ஒருத்தியா என்னையும் சேர்த்துக்கிங்க. ரொம்ப மகிழ்ச்சிம்மா. அம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா என்னம்மா? அப்படியே என்னையும் இந்த முருகனோட சேர்த்து வைங்களேன். அதானே. உங்க ரெண்டு என்னடா, பேர்த்து நான் கல்யாணமும் எதிர்பார்த்தேன். ஒரே மேடையில நடக்கும். போதுமா? போதுமா, அது போதும். உனக்கும் போதும், எல்லாத்துக்கும் போதும். நம்மளோட சேர்த்து நம்ம தொழிலாளர்களும் இனிமேல் சந்தோஷமா இருக்க போறாங்க. இங்க யாருமே தொழிலாளி இல்ல, இங்க எல்லாருமே முதலாளி தான். விடியும் வேலை வரப்போகுது, தீர்ப்பை தரப்போகுது, நியாயங்கள் சாவதில்லை.